என்னோட பையன் வந்து ஒரு ஆட்டிசம் சைல்டு. அவனுக்கு ஆட்டிசம் டிஸார்டர் இருக்கு. நம்பிக்கை வைங்க. கண்டிப்பா நம்ம குழந்தை சரியாயிடும். நமக்கு வந்து பேசிரும்னு நம்பிக்கை வச்சு, அந்த நம்பிக்கையோட நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு நீங்க இத ஒரு தடவ பண்ணிட்டு வந்துருங்க. ஹே கியூட்டீஸ்! வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்க இவா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான, ரொம்ப ஆன்மீகமான ஒரு வீடியோக்குள்ள தான் போறோம். ஆல்ரெடி தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க. எஸ், நம்மளோட ஃபேவரட்டான நம்ம முருகர் அவரோட இதை பற்றி தான் பேச போகிறோம். உங்களுக்குலாம் ரொம்ப தெரியாது. நான் இன்னும் சொல்லலை யார்கிட்டையும், ரொம்ப பெருசாலாம் சொல்லிக்கல. பட் வீடியோஸ் பார்த்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்னோட பையன் வந்து ஒரு ஆட்டிசம் சைல்டு. அவனுக்கு ஆட்டிசம் டிஸார்டர் இருக்குது. ஸோ வந்து அவனுக்கு 9 வயசு ஆயிடுச்சு. இன்னும் பேசலை, பேச்சு வரல. அதாவது சுத்தமாக பேச்சு வரலன்னு இல்லை, அவனுக்கு வந்து இதெல்லாம் இருக்குது, ஒரு மாதிரி டோன் எல்லாம் இருக்குது. ஆனால் வந்து வரமாட்டேங்குது, பேச மாட்டேங்குது. ஏன்னா அட்டென்ஷன் இல்லை, கவனிக்கிற அந்த இது இல்லைல்ல. ஸோ அதனால எனக்கு பேச்சு வரலை. பேச்சு வரணும் அப்படின்னு எல்லா தெய்வத்தையும் வேண்டதான் செய்கிறேன். அது போக மெடிக்கலாகவும் பார்க்க தான் செய்கிறேன். நம்மளோட ரொம்ப இஷ்ட தெய்வமான முருகன்கிட்ட இன்னும் அதிகமாக வேண்டுறேன். அதுக்காக எல்லாரும் வந்து ஒரு ஒரு இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்க அப்படின்னா திருச்செந்தூர்ல போயிட்டு வேல்ல வச்சு நாக்கில் எழுதுவாங்க. அது வந்துட்டு நீங்க கேட்டு பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி, ஓகே, அதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ரொம்ப வருஷமா நினச்சிட்டே இருக்கோம், போகவே முடியல. அப்புறம் இப்போ வந்து ரீசெண்டாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்காகவே கிளம்பி போயிட்டோம். நாங்கள் ஃபஸ்ட்டு போயிட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்புறம் வந்துட்டு அவர் வந்து ஓதுவாராம். ஓதுவார் தான் வந்து சாமிக்கிட்ட வந்து பாட்டு பாடுறவங்க தான். அவங்க வந்துட்டு அவங்க தான் சாமிக்கிட்ட இந்த மாதிரி பாட்டு பாடி சொல்லி அது எழுதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நாங்கள் போன நேரம் அந்த ஓதுவார் வந்து எங்கே போனாரே தெரில. அவர் ஃபோன் வேற நாட் ரீச்சபிள், ஃபோன் எடுக்கவே இல்லை. அங்கே போயிட்டு அங்கே அந்த மேம் இருப்பாங்கல்ல, செக்யூரிட்டி அலாட் பண்ணுறவங்க, அவங்க கிட்ட போய் கேட்டு கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க வந்துடுவாங்க, அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து மூவர் சமாதியில் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. மூவர் சமாதி போகணுமா, இவனை வச்சுட்டு அங்கே எங்கேயும் கூட்டிகிட்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி குழம்பி போயிட்டு இருந்தோம். அப்புறமா இன்னொரு பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் செக்யூரிட்டிஸ் எல்லாமே பேசிட்டு அவர் உள்ளே தான் இருக்காராம், இப்போ தான் பார்த்தாங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அதனால நீங்கள் வெயிட் பண்ணுங்க, அவர் எப்படி இங்கே தான் வருவார். அன்னைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு வந்துட்டு அபிஷேகம் எல்லாம் முடிச்சுட்டு அதுக்காக கண்டிப்பாக வருவார். முடிச்சுட்டு அவர் வெளியே இங்கிட்டு தான் வருவார், வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. சரி, ஓகேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அப்புறம் ஒரு வழியாக அவர் வந்துட்டார். அவரை பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா எப்படி சொல்றது, அவன் கண்டிப்பா முருகன் வந்து எங்களுக்கு நடத்தி கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு 100% நம்பிக்கை இருக்கு. ஸோ அதனால அவர் பார்த்தோன்னே முருகனையே நேர்ல பார்த்த மாதிரி ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. அப்புறம் ஓதுவார் வந்தாங்க. வந்துட்டு சொன்னோம், இந்த மாதிரி தம்பிக்கு இந்த மாதிரி நல்லா இருக்கு, இன்னும் பேசலை அப்படின்னோம். அப்போ அவங்க பார்த்துட்டு சரி, ஓகே, நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேல் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க, தேன் பாட்டில் ஒன்று வாங்கிட்டு வர சொன்னாங்க. இது 2 மட்டும் வாங்கிட்டு வர சொன்னாங்க. நான் தம்பி அம்மா கிட்ட விட்டுட்டு நான் போயிட்டு வேலு தேன் எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் வந்துட்டு அவங்க வந்துட்டு நீங்கள் போயிட்டு சாமி பார்த்துட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நாங்கள் முன்னாடியே போய் சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். அதனால இன்னொரு ஒரு இது சாமி இருக்கிற இடத்துல அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே உற்சவர் இருக்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வச்சு நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. போயிட்டு சாமிக்கிட்ட அவர் வந்து பாட்டு பாடி என்னையும் வந்து ரொம்ப மன உருகி வேண்டிக்கோங்க. உங்களுக்கு என்ன நடக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? பையன் பேசணும், அதை மட்டும் மனசில் வச்சுட்டு நீங்கள் அதை மட்டும் வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நானும் எல்லாமே எனக்கு அவன் சரியாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு பண்ணிட்டு இருக்கேன். நானும் அந்த மாதிரி நல்லாவே மன உருகி நானும் வேண்டிக்கிட்டேன். அப்புறம் வந்து அவங்க வந்துட்டு அந்த இதெல்லாம் பாடிட்டு இது அந்த தேனை வந்து அந்த வேலில் எடுத்து நாக்கில் ஓம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்படி நாக்கில் வச்சுட்டு ஓம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணாங்க. 3 தடவை பண்ணாங்க. பண்ணிட்டு அந்த வேலை வந்து என்னை வந்து உண்டியலில் போட சொல்லிட்டாங்க. நான் உண்டியலில் போட்டுட்டேன். அப்புறமா தான் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், இந்த இலை ரொம்ப ஸ்பெஷலாக அவர் என்ன சொன்னாருன்னா, அப்போ அந்த கோவில் கட்டும்போது சித்தர்கள் அவங்களாம் சேர்ந்து தான் அந்த கோயில் கட்டியிருக்காங்க. திருச்செந்தூர் கோயிலை அவங்களாம் இந்த இலையை விற்று இந்த இலையில வர காசை வச்சு தான் கோயிலே கட்டினாங்களாம். இது விபூதியில் வச்சு அந்த இலை கொடுப்பாங்க. அந்த சாமி வந்து எங்களுக்கு கொடுத்தாங்க இந்த இலையை வந்துட்டு 48 நாள் வந்து நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிடாம சுத்தமாக இருந்து 48 நாள் விளக்கு ஏற்றிட்டு
இந்த இலையில கொஞ்சம் வந்து அவனுக்கு கொடுக்க சொல்லி சொன்னாங்க. ஒரு பிஞ்சு பிச்சு பிச்சு கொடுங்க, 48 நாளைக்கு கொடுத்துட்டு வாங்க, கண்டிப்பாக பையன் பேசிடுவான். நானும் எல்லா வளர்பிற சஷ்டிக்கும் நானும் வந்து இவனை சொல்லி நானும் பாட்டு நான் பாடுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொன்னார். நானும் வேண்டிக்குவேன் அப்படின்னு சொன்னார். ரொம்ப நம்பிக்கையோடு இதை வாங்கிட்டு வந்துட்டேன். வீட்டில் என்ன பண்ண சொன்னார் அப்படின்னா, சாயந்தரம் விளக்கேற்றினதுக்கு அப்புறமா இந்த கந்தர் கலிவெண்பா இருக்கு பார்த்தீங்களா, இதை வந்து படித்து முடிச்சுட்டு ஃபுல்லாக வாசித்து முடிச்சுட்டு இந்த இலையில ஒரு பிஞ்ச் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு, அது கசப்பாக இருக்கும் இந்த இலை, அதுக்காக கொஞ்சம் தேன் கொடுக்க சொன்னார். ஆனால் என் பையனுக்கு தேன் பிடிக்காது, இந்த இலை அவனுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. நான் இப்போ தான் கொடுத்துட்டு வரேன். 48 நாள் கொடுக்க சொல்லியிருக்காங்க. நான் இப்போ அதை கண்டினியூ பண்ண போகிறேன். எதுக்காக இதை சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதுக்கான முடிவு, அதுக்கான தீர்வு கண்டிப்பாக இருக்கும். எங்களுக்கு ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் இதுக்கான தீர்வு கிடச்சிருக்கு. கண்டிப்பாக அவன் பேசிடுவான் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதே மாதிரி நிறைய குழந்தைங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. நம்பிக்கை வைங்க. கண்டிப்பாக நம்ம குழந்தை சரியாயிடும், நமக்கு வந்து பேசிடும்னு நம்பிக்கை வச்சு, அந்த நம்பிக்கையோடு நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. போயிட்டு நீங்கள் இதை ஒரு தடவை பண்ணிட்டு வந்துடுங்க. ஏன்னா அவர் வந்துட்டு இது மாதிரி நிறையா பேர் வராங்க, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்க. இது தெரியணும் அப்படிங்கிறதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு கடவுள் மேலே ஒரு நம்பிக்கை இருந்து இதை பண்ணுனா நடக்கும் அப்படின்னு தோணுது அப்படின்னா கண்டிப்பாக போயிட்டு வாங்க, கண்டிப்பாக பண்ணுங்கள். முருகனை நம்பினோர் கைவிடப்படாது. ஸோ வந்துட்டு அவர் இல்லைன்னா எதுவுமே இல்லை. பார்க்கணும்னு நினைக்கும் போதே சொல்லும் போதே அப்படியே ஒரு மாதிரி இதாக இருக்குது. ஸோ அதனால் உங்கள் குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக போங்க. அதுவும் திருச்செந்தூர் போங்க. திருச்செந்தூர் வந்து குரு ஸ்தலம். நீங்கள் இந்த நாள் தான் போகணும், அந்த நாள் தான் போகணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. நீங்கள் எந்த நாள் வேணாலும் போகலாம். ஏன்னா நம்ம அது குருஸ்தலம் வியாழக்கிழமை தான் போகணும் அப்படின்னு நினச்சி போயிட்டோம். அன்னைக்கு எல்லாரும் போயிட்டு ரொம்ப கூட்டத்தில் சிக்கி ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்குது. அந்த மாதிரிலாம் வேண்டாம், எல்லா நாளுமே போகலாம். நீங்கள் உங்களுக்கு எந்த நாள் உங்களுக்கு இதோதா இருக்குமோ, ஏன்னா நம்ம குழந்தைங்களெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது நம்ம வந்து ரொம்ப ஒரு மாதிரி கூட்டமாக இருக்கும்போது போகவே முடியாது. நாங்கள் எப்போ போனோம் அப்படின்னா திங்கட்கிழமை போனோம். எனக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முருகனை பார்க்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. செவ்வாய்க்கிழமை முருகனோட அந்த பிறந்த நாள் இல்லையா, ஸோ அதனால செவ்வாய்க்கிழமை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசை. அதனால நான் என் வீட்டில் சொல்லிட்டு திங்கட்கிழமை நைட்டு போயிட்டு அங்கே ஸ்டே பண்ணிவிட்டு நம்ம குழந்தைய வச்சுட்டு இதில் ஸ்டே பண்ண முடியாது. கடற்கரையில் தான் நிறையா பேர் வந்துட்டு ஸ்டே பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனால் நம்ம கொஞ்சம் அசந்துட்டோம்னாலும் இவன் எந்திரிச்சிட்டானா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயத்தில் நாங்கள் வந்து ரூம் ஒன்று போட்டிருந்தோம். நைட் நாங்கள் அங்கே ரூமில் ஸ்டே பண்ணிவிட்டு காலையில் கடலில் குளிச்சுட்டு அப்படியே ரூமில் போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு சாமி பார்க்க போயிட்டோம். சிறப்பு தரிசனம் எடுத்து தான் போனோம். ஏன்னா இங்கே வந்து லைன் எப்படி போகுதுன்னு தெரில, போயிட்டு போனோம். ஆனால் எங்களை விட அந்த லைன் தான் ரொம்ப ஸ்பீடாக ஃப்ரீ தரிசனம் தான் ரொம்ப ஸ்பீடாக போச்சு. இருந்தாலும் என்ன தம்பியை வச்சுட்ருக்கோம்ல, நம்ம ரொம்ப ரிஸ்க் எடுக்க முடியாது. திடீர்னு அவன் அழ ஆரம்பிச்சானா இருக்கவே முடியாது, கண்டிப்பாக வெளியில் வர மாதிரி தான் இருக்கும். அதனால் இப்படி எடுத்து போயிட்டோம். முருகரோட இதில் ஆசீர்வாதத்தில் அவன் எந்த சேட்டையுமே பண்ணல. அவன் பாட்டுக்கு வந்து நல்லபடியாக சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு எங்களோட இந்த பொக்கிஷத்தையும் நாங்கள் வாங்கிட்டு வந்துட்டோம். இப்போ நான் வந்து இதை நான் பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். 48 நாள் நான் இதை தொடர்ந்து பண்ணணும். கண்டிப்பாக என் பையன் பேசிடுவான் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. உங்கள் குழந்தைக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா நீங்களும் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அடுத்து இந்த மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.